Hallelujah. கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. Let's all close our eyes. Hallelujah. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். வாய்களை திறந்து. Hallelujah. We worship your name, Lord. We glorify your name. We lift your name. For you're great, you're greatly to be praised. There is no one else like you, Lord. There is no one else like you, Lord. We worship your name. We worship your name. We worship your name. Hallelujah. Hallelujah. We worship your name. Jesus. Jesus. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. ஹalleluya. 6 மாதங்கள் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த 7வது மாதத்திலையும் அவர் நடத்த அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். ஹalleluya. 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 There is this verse which Apostle Paul has written to the church in the city of Thessalonica. 1 Thessalonians chapter 5 verses 18 says, give thanks to Lord in all circumstances. எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் அப்படி வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதாம். Give thanks to the Lord in all circumstances, for this is the will of God for you in Christ Jesus. Hallelujah. Hallelujah. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்வோம். மேலே இருக்கிற போது மாத்திரம் இல்ல, கீழே இருக்கும் போதும் தாழ்மையான நிலையில் இருக்கும் போதும் கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்வோம். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. ஹalleluya. தாவீது, when David went to King Saul's tent before the battle that he has to face before the Goliath, சவுல் ராஜா தாவீதை நோக்கி கேட்கிறாரு, நீ எப்படி கோலியாத்தை அடிக்க போற? எப்படி நீ சண்டை போட போற அப்படின்னு சொல்லி சவுல் ராஜா தாவீதை நோக்கி கேட்கிறாரு. தாவீது என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன். கரடி வந்தது, சிங்கம் வந்தது. இயேசு அப்ப என்ன பாதுகாத்தார்ல, இனிமேலும் என்னை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்தது. அவன் என்ன சர்மா சொல்றான்? கோலியாத் எனக்கு எம்மாத்திரம், கோலியாத் எனக்கு தூசி போல, நான் அவனை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு போறான். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த 6 மாதங்கள் அவருடைய நன்மைகளை சொல்லி சொல்லி அவரை ஆராதிக்கும் போதே இந்த 7வது மாதத்திலே நம்மளை அவர் வல்லமையாய் நடத்த அவர் போதுமை உள்ள தேவனா இருக்கிறார். ஹalleluya. அவர் சரியான வழியிலே நம்மளை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஹalleluya. சத்தமா அல்லேலூயா சொல்லிருங்களேன். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். Hallelujah. Give thanks in all circumstances. உங்களுடைய சிந்தையில இந்த காலவேளையிலே let it be imprinted. Give thanks in all circumstances. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்வோம். Let's worship Jesus. Hallelujah. எப்போதுமே ஆராதிக்கும் போது அந்த சிஸ்டரோட ஆராதனை பார்த்து அந்த லாயரோட ஆராதனை அன்னையிலிருந்து மாறவே ஆரம்பிச்சிச்சான். அவர் வர்ஷிப் பண்ணும்போது பயங்கரமா சத்தமா உயர்த்தி ஆராதிப்பாராம். நாங்க இங்க இருந்து வர்ஷிப் டீம் முன்னாடி இருந்து நீங்க ஆராதிங்க, சத்தத்தை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க அப்படி சொல்றது இல்லை. நீங்களே கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை, என்ன நன்மைகளை செய்தாரோ அதை நினைத்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிங்க. ஹalleluya. நன்மையே செய்யலனாலும் பரவாயில்ல, அவர் உங்களுக்கு மூச்சை கொடுத்திருக்கிறார்ல, ஜீவனை கொடுத்திருக்கிறார்ல, அதை நினைச்சு கர்த்தரை ஆராதிங்க. That
That is the only sacrifice that you can give him this morning. Hallelujah. அவர் எல்லாவற்றிலும் மேலானவர், சிறந்தவர், ஆயிரங்களில் 10,000ங்களில் சிறந்தவர், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லா நாமத்திற்கும் மேலானவர். அந்த தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். Forget all your situations, forget all your circumstances. Let's focus on Jesus, for he is worthy to be praised. Hallelujah, hallelujah. கண்களை மூடி, let's all close eyes. கண்களை மூடி எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போமா? நாங்க சொல்லி ஆராதிக்கிற எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ரபாதி ஹந்தா லபா ஷிகா பாலா பாரபா ரிகாதலபா. Let's all open our mouths, start worshiping the Lord. Hallelujah, hallelujah. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. Hallelujah, hallelujah. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி துதிக்க ஆரம்பிங்க. ரிகாலமானா ஷேகராமா பாபா பாபா ரிமானா தலமா ஷேகரா தராதி அந்தரபா. ஓ வல்லமே 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 ஆண்டவரே, இந்த காலவேளையில் உம்முடைய வல்லமை எங்க மேல இறங்கட்டும். இந்த காலவேளையில் உங்க வல்லமை எங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஷிபாரா கலா ராதாரமா ரிகாதானா ஷலரபரபோ ரிமானா ஷலராதி அந்தரே. வல்லமை வல்லமை வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. ஷலராதாரி அந்தரபா ரிமானா ஷேகரரரரே. ஓ ஷபபபபபபா. Hallelujah. Give thanks with a grateful. Give to the Holy One. Give thanks. Oh, because oh Jesus Christ. Oh, about the whole, give with a grateful heart. Give thanks because it's has done for us. Give thanks, we give you thanks. கரங்களை உயர்த்தி give thanks with a great again. Oh, to because it's given Jesus Christ. Oh, worship your name. Oh, let the weak say I am. Let the poor I am ready. The
has done for us, for and oh, let the weak say I am strong. Oh, say I am brave because இதுவரை நடத்தியதற்கு நான் ஏமாத்தி இதுவரை நான் ஏமாத்திரம் என் குடும்பம் ஓ இதுவரை நான் ஏமாத்தி ஓ என் ஷாலாரே இது நீ சுமந்ததற்கு நான் ஏமாத்திரும். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தினி, நான் பார்க்கும் தீரிந்தும் நான் பார்க்கும் மேன் நான் பார்க்கும் தீரிந்தும் தயவு இதுவரை 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 ஓ நான் ஹேமாத்தி ஷரரே இதுவரை கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினி, நான் பார்க்கும் உயர்வுகள் நீரி உள்ளத்தினால சொல்லுங்க. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினி, நான் பார்க்கும் உயர்வுகள் சபையாய் ரெண்டு கரங்களை உயர்த்தே இதுவரை என்ன நீ ஓ இதுவரை நீர் சுமந்தது கடலாளத்திலும் அக்கினி சூளை என்னை காத்திடும் விஷ சர்ப்பம் சிங்க கூட்டை ஓ பயம் வேண்டாம் உன் அருகிலே நான் எண்டுரை செய்
கடலாளத்திலும் கடலாளத்திலும் என்னை காத்திடும் பெலவானோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் புனருகிலே நான் என்றுரை செய்தவர் ஆராதிப்போ ஆவியில் ஆராதனை ஓ என்றுரை செய்தவரை ஆராது ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை என்றுரை ஓ ஆராதிப்போ ஆவியில் ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி வாய்களை தந்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்போமா? நல்ல வாய்களை திறந்து லெட்ஸ் ஆல் கிளாப் ஹேண்ட்ஸ். முன்னாடி இந்த பின்னாடி வரைக்கும் ரீமானாதாலா ஷகரபா நல்ல சத்தத்தை உயர்த்தி உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னவர் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய ஜனங்கள் ஆராதிக்கும் போது அவருடைய மகிமைப்படுத்தும் போது அவரை பாடும் போது அவரை உயர்த்தும் போது அவரை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். எல்லா வல்லமைகள் அந்தகார கிரியைகள் பிசாசின் கிரியைகள் உங்களை பலவீனப்படுத்துகிற எல்லா கட்டுகள் இந்த காலவேளையிலே இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. In the mighty name of Jesus. உச்சந்தலையிலிருந்து உச்சங்கால் வரைக்கும் தேவ வல்லமை தேவ வல்லமை. இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண்பதே இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண்பதே இல்லை. அவர் பறந்து காக்கிற பட்சிகளை போல எருசலேமுக்கு அவர் பாதுகாப்பாய் தந்து ஆதரவாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல மனிதர்கள் எல்லாம் விட்டு விலகி போகலாம். ஆனால் கர்த்தருடைய ஆதரவு தேவனோட ஆதரவு உமக்கு நாங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்கள் நடுவில் நீர் அசைவாடுகிற தேவன், உலாவுகிற தேவன், குத்து வழக்கின் மத்தியிலே உலாவுகிற தேவன் எங்கள் நடுவில் இந்த காலவேளையிலே நீர் உலாவுவீராக ஆண்டவரே. நீர் உலாவுவீராக. நீங்க நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலவேளையிலே நாங்க மலையில இருந்தாலும் சரி ஆண்டவரே, மலையின் தாள கீழே இருந்தாலும் சரி ஆண்டவரே, எங்க பேங்க் அக்கவுண்ட்ல பைசா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆண்டவரே, ஆண்டவரே நாங்க ஆராதிக்கும் போது முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு ஆவியோடு ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உமக்கே எல்லா மகிமையும் ஆண்டவரே. You deserve all the glory, all the honor, all the praise this morning. எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மகிமைப்படுவீராக அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, hallelujah, Jesus, hallelujah. சத்தமா ஹalleluya சொல்லுங்களே, hallelujah. நல்ல கைகளை தட்டி ஹalleluya சொல்லுங்க, hallelujah, hallelujah. நம்ம பழைய இங்கிலீஷ் பாடல்களை பாடுவோம். ரொம்ப பழைய பாடல்,
மேபி சண்டே ஸ்கூல்ல கூட பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். Hallelujah. I will enter his gates with thanksgiving. I will enter his courts with praise. Hallelujah. I will say this is the day that the Lord has made. I will rejoice and be glad in it. Hallelujah. Hallelujah. சூழ்நிலைகளை மறந்துருங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மலை போல இருக்கிற காரியங்களையும் மறந்துருங்க. தேவனை ஆராதிங்க. மலை போல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மெழுகு போல உருகிவிடும். Hallelujah. 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 கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். Hallelujah. I will enter his gates with thanksgiving in my. I will enter his courts with. Oh, he has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. Oh, he has made me. Oh, he has made me glad. I will rejoice for he has. Nalla uchchagamai. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. Oh, I will say this is the day that the. I will rejoice for he has. Oh, he has made me. He has made me glad. I will rejoice for he has made me glad. He has made. Oh, he has made me glad. I will rejoice for. Oh, it's bubbling, it's bubbling, it's bubbling in my. I'm singing, I'm dancing. Since Jesus made me whole, no folks can understand me. How can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day, and it's bubbling, 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 bubbling day. Hallelujah, hallelujah, hallelujah. அவரோட நன்மையை எண்ணி பார்க்கும்போது it is always automatically bubbling. Hallelujah. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டு வரும் அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த ஜீவ நதி. Hallelujah. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing. Since Jesus made me, no folks can understand me. How can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing. Since Jesus made me, oh, so folks can understand me. How can I keep it quiet? It's bubbling, 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 bubbling. Hallelujah, hallelujah, hallelujah. ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவோமா? It's bubbling, it's bubbling, it's bubbling in. இருந்த இடத்துல இருந்து ஆக்ஷன். Hallelujah, hallelujah. It's bubbling, it's bubbling, it's bubbling in my. I'm singing, I'm dancing. Since Jesus made me whole, no folks can understand me. How can I keep it quiet? It's bubbling. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing. Since Jesus made me whole, no folks can understand me. How can I keep it quiet? It's bubbling, 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 bubbling. It's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing. Since Jesus made me whole, no folks can. How can I keep it? It's bubbling, 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 bubbling. It's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing. Since Jesus made me whole, no folks can understand me. How can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. Hallelujah, hallelujah, hallelujah. அவர் நன்மைகளை எதிர்பார்க்கும் போது எண்ணும் போதே அந்த துதி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருது. ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே உம்மை போற்றவர். ஓ நன்றி பலிகள் ஓ ஆலயம் கூடி வந்து ஓ துதி பலிகள் உம்மை போற்றவன். கர்த்தர்
கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த ஓ நம்மை மாறும் அவ கிருபை எண்ணிய துதி கர்த்தர் செய்த ஓ நன்றி செலுத்தவன் நம்மை மறவா அவ கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த செட்டைகளாலே என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து பாதைகள் பாதைகள் எல்லாம் தூதர்கள் அனுப்பி கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். ஓ நம்மை மாறவா அவ கிருபை எண்ணிய துதி கத்த செய்த ஓ சந்தரலா செலுத்த வந்தோம். நம்மை மாறவா அவ கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே உம்மை போற்ற நன்றி பலிகள் செலுத்தியே ஆலயம் ஓ துதி பலிகள் ஓ உம்மை போ கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவ கிருபை எண்ணிய உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தர் செய் நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். அமை மறவா அவ எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக கண்ணீரின் பாதையில் திகைத்த போது ஓ கண்மாயே என்று என்னை அழைத்து தேவைகள் நெருக்கி நின்ற போது ஓ அற்புதமாக பெருக கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மை ஓ நன்றி செலுத்தவ நம்மை மறவா அவ கிருபை எண்ணிய துதி உற்சாகமாய் சபையாய் கர்த்தர் செய்த ஓ நன்மைக்கா ஓ நன்றி செலுத்த வந்தோ நன்மை மறவா அவ கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரை சுவையாரா ஓ ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரை சுவை ஓ வல்லவரே உம்மை நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆண்டவரை சுவை சக்கராதே ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு பணிந்து குனிந்து ஓ பரிசுத்த பணிந்து கடைசியா உற்சாகமாய் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரை சுவை ஓ ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஓ ஆண்டவரை சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ரிதனதலதலப ஷேரியாந்தரே ஷபலரதியாந்தரே உம்மை உயர்த்துகிறோம்
உம்மை போற்றுகிறோம். நான் வாயை திறந்து ஆராதிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க வாய்களை திறந்து ஆராதிங்க. ஹalleluya. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஓ ஹalleluya. நன்மை செய்தவருக்கு ஒரு ஆராதனை, நன்மை செய்தவருக்கு ஒரு ஆராதனை, நன்மை செய்தவருக்கு ஒரு ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சபையாய் let's all lift our hands high. அப்பா, oh Jesus. ரெண்டு கரங்களை உயர்த்தி சபையாய் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் நீர் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாமுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருடைய சர்ச்சுக்கு எழுதும்போது அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவும் என்னை பிரிக்க முடியாது. எதுவும் என்னை பிரிக்க முடியாது. Who shall separate us from the love of Christ? And shall trouble or hardships or persecution or famine or nakedness or danger or sword? Neither height nor depth nor anything else in all creation will be able to separate us from the love of God that is in Christ Jesus. இன்னைக்கு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியம், எப்படிப்பட்ட காரியங்களை நீங்க கடந்து செல்லுறீங்களோ, எப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தர் எது தெரியுமா மகிமைப்படுத்தும்? ஒரு சாட்சி வந்தா உடனே கர்த்தரை சந்தோஷமாய் ஆராதிப்பது அல்ல. எவ்வளவு நெருக்கத்திலும் எவ்வளவு பாடுகளிலும் என்ன அவமானம் வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் எல்லாம் இழந்தாலும் நான் அவரை மட்டும் ஆராதிப்பேன். I will worship only the Savior. நான் அவரை மட்டும்தான் ஆராதிப்பேன். எதுவும் என்னை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது. Nothing can separate me from the love of God. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு சரண்டர் பண்ணி அவரை நோக்கி பாடுவோமா? நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், ஓ நீரே எல்லாம், நீரே எல்லாம், ஓ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. நீங்க உண்மையா அவரை பார்த்து சொன்னீங்கன்னா, ஆண்டவரே என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, நான் அதை எதையும் போட்டு உங்களை விட்டுட்டு நான் ஓட மாட்டேன் ஆண்டவரே. I will never leave you Lord.
You are my only source. You are my only strength. Shatarakatiriandala rabashikariandra. Shirapatala rikatana sharadi bariandala. Ribana tarashikanati ribiandala. Shabani handana regiandala ramanadia. Rimana karamana shekaradiandere. உண்மையா அவரை பார்த்து சொன்னீங்கன்னா ரெண்டு கரங்களை உயர்த்து. Whatever it may be, Lord, I will choose to worship you. I will choose to worship you. I will choose to worship you. நீரே எல்லாம், நீரே எல்லாம், ஓ நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே, நீரே எல்லாம். ஓ உயர்வோ ஓ மரணமோ ஏ நீரே எல்லாம். ஓ மரணமோ ஜீவன், ஓ நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்களே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவே. ஓ இன்பமோ துன்பமோ, ஓ சுகமோ வியாதியோ, ஆராதிப்பே இயேசு. இன்பமோ இன்பமோ துன்பமோ, ஓ சுகமோ வியாதியோ, ஆராதிப்பே இயேசுவே. இன்பமோ இன்பமோ, ஓ சுகமோ வியாதியோ, உம்மை ஆராதிப்பே. Hallelujah, Jesus. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. Oh, we worship you, Lord. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஓ இன்பமோ இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பே. ஓ இன்பமோ இன்பமோ துன்பமோ, சுகமோ. Come on and raise your hands up and worship Jesus this morning time. Oh, we worship you, Lord, in the Viadio, Aradipe. We worship you, we give you glory. We give you praise this morning time. Come on and open your mouth and raise your hand and start worshiping Jesus this morning. We're going to be praying this morning that the presence of God is going to be moving upon your life, upon this church, upon our families.
In the name of Jesus. Come on and raise your hand and close your eyes and say, Lord, we want to worship you. We want to praise you this morning time. In the name of Jesus, we declare the power of God over your life. Over your life. Come on and worship God. Come on and open your mouth and say, Jesus, we're going to worship you this morning time. In the name of Jesus. There is power in the name of Jesus. There is healing in the name of Jesus. I want you to open your mouth this morning time and raise your hand and say, Lord, we want to worship you. We want to worship you. We're going to give God the glory this morning time. In the name of Jesus, every sickness, every pain will be healed this morning time. Hallelujah. We want to worship you. We want to praise you. Hallelujah, hallelujah, hallelujah. Come on and continue to open your mouth and give God praise and give God glory this morning time. He alone is worthy. He alone is worthy. He alone is worthy. Do you believe that Jesus alone is worthy? Come on and raise your hand and say, Lord, you are worthy. You are worthy in this place, Lord. You are worthy, Jesus. Come on and raise your hand. Come on and raise your hand and say, Lord, you are worthy. Oh, we worship you, Lord. Come on and raise your hand and say, Lord, we worship you this morning time. Lord, we praise your name. We glorify your name. Be exalted in this place. You alone are worthy, Jesus. Oh, holy, holy are you, Lord God Almighty. Come on and raise your hand and say, holy. Oh, are you, Lord? À la française, tu es sans, toi fois sans, Dieu tout-puissant, éternel. Tu es sans, toi fois sans, oh Dieu tout-puissant, éternel. Holy Lord, oh holy. Come on and raise your hand and say, you alone are holy, Lord. Are you, Lord? Oh my. We raise our hand and say, holy. You are holy, Lord. Are you, Lord God? Are you, Lord God? Worthy is the Lamb. Oh, worthy is the Lamb. Amen. Worthy is the Lamb. Oh, amen. Forever you will be. Forever you will be. The Lamb upon the throne. I gladly bow my knee. I gladly bow the knee. Come on and raise your hand and say, and worship you. And worship you alone. We say forever you will be. Oh, forever you will be. The Lamb upon the throne. We say, I gladly bow my knee. Bow my knee.
worship you alone. Forever you will be. Forever you will be. Come on and say, the Lamb upon the throne. I'll gladly bow my knee. Just the church, raise your hands and say, and worship you alone. We say forever you will be. Forever you will be the Lamb upon the throne. Oh, I'll gladly bow my knee and worship you alone. We say your name is the highest, Lord. Your name is the highest. Your name is the greatest. Your name stands above them all. Come on and raise your hand and say, all thrones and dominions, all power and positions, your name. Jesus, your name is the highest. Your name is the greatest. Your name. I want you to close your eyes and raise your hand and say, all thrones and dominions, all powers and positions, your name. Oh, and the angels cry, holy, all creations cry, holy, you were lifted high. You are holy, Lord. Holy forever. We say, hear your people sing. Holy to the King of Ribaba Shindelerebe. Come on and raise your hand and worship God this morning time. You will always be. Ribaba Shindelerebe. And the angels cry, holy, all creations cry, holy, you were lifted high. Come on and say, holy Lord, holy, holy forever. Hear your people sing to the King of Kings. You will always be. Holy. We raise our hand and we cry out, holy is your name. Oh, holy, holy. Almighty, holy is your name. Holy, holy are you, Lord God. Are you, Lord? Tuyare, Sarva Vallavar. Come on and raise your hand and worship Jesus. Oh, Tuyare.
is the Lamb. Worthy is the Lamb. Dear Church of God, this morning time I want you to believe something. That the Lord who started a good work in you is faithful to complete it. That this morning time He's a way maker. He's a miracle worker. He's a promise keeper. I want you to raise your hand and say, God, you are the way maker this morning time. Oh, way maker, miracle worker, promise keeper, light in the darkness, my God. Because I believe this morning time, even as this month of June is finishing, you are the way maker, promise keeper, my God. Oh, for that is who you are. For that is who you are. That is who you are. Oh, that is who you are. If you believe this morning time, come on and say, that is. Oh, that is who you are. Hey, that is who you are. We're gonna raise our hand and say, that is who you are. That is who you are. That is. Even when it's impossible, the Lord will make a way. He's a way maker. He's a Jehovah Jireh. He's a Jehovah Shalom. Come on and raise your hand and say, that is who you are. Oh, that is who you are, Lord. Here we go. Come on and say, even when I don't see it. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop. You never stop. Come on and say, you never stop. You never stop working. Even when I don't see it. Even when I don't feel it, you're working. You never. Come on and raise your hand and say, you never stop. Oh, even when I don't see it, you're working. Even when I don't feel it. If you believe that God is doing a testimony in your life, come on and raise your hand and say, even when I don't see it, even when I don't see it, oh, even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. Oh, way maker, miracle worker, promise keeper, light in the darkness, my God. If you believe God is working in your life this morning time, raise your hand and say, way maker, miracle worker, you are my promise keeper. You are the light in the darkness, my God. We declare in this place, way maker, miracle worker, promise keeper, light in the darkness, my God. That is who you are. We say, way maker, miracle worker, promise keeper, light. Oh, come on and raise your hand and say, you are way maker this morning time. Way maker, miracle worker, promise keeper, light in the darkness, my God. That is who you are. We say, way maker, miracle worker, promise keeper. We're gonna praise God. Are you ready? Here we go. 1, 2, 3, 4. Hey, Ribaba Shitelebe. Come on and raise your hand and worship God. Worship God this morning time. There is power in the name of Jesus. There is healing in the name of Jesus. There is anointing in the name of Jesus. Let the power of God, let the power of God work in your life this morning time. Wherever you are, wherever you are.
I want you to open your mouth and shout the name of Jesus. Come on and say, Jesus. Open your mouth and say, Jesus. Open your mouth and say, Jesus. Every wall of Jericho over your life this morning time is going to break. Are you ready? Are you ready to worship God? I am telling you, every wall of Jericho of sickness, of financial burden, of debts, of problems in your life, I want you to open your mouth and shout Jesus right now. We're going to do it. Are you ready to worship God? Here we go. Ready? 1, 2, 3, 4. Shout the name of Jesus. Somebody say Jesus. Jesus. Let the power of God, let the power of God work in your life this morning time. In the name of Jesus. Oh, we worship you, Jesus. Let's put a hand to welcome the man of God for this hour today morning. Hallelujah. Hallelujah. Praise be to God. Amen. We serve a wonderful and a living God this morning time. Amen. He is worthy to be praised. He is worthy to be exalted. Hallelujah. God is good. Amen. Look to your neighbor and say, God is good. Hallelujah. If you don't have anyone sitting next to you, raise your hand and say, God is good. Amen. Welcome to church this morning. Hallelujah. Welcome to church. God is good. What a wonderful time to have everybody here this morning. It's a blessing. Amen. It's a blessing to be in the house of God. Hallelujah. Welcome to church. Hallelujah. Bienvenue à l'église. Amen. Très bien. So let's all stand up and let's take a moment to wish the person next to us who has come to church, and we're going to welcome them and we're going to tell them, nice to see you in church this morning. So nice to see you. God bless you. Let's take a moment to just stand up and shake someone's hand. We're going to welcome them to church if you can. I'm sorry I'm making you stand, but I hope that's okay. Hallelujah. Amen. A little bit of exercise before we listen to the word. A little bit of movement. Let's pray. As we are standing, let's pray. Heavenly Father, we want to thank you for this morning time. We want to bless the time for the word. Speak to us. Let your word work in our lives. The seed of this word, let it be planted in our hearts and let it give fruit. In the name of Jesus we pray. And amen. Be seated. Hallelujah. This morning time, I felt that God needed to speak to somebody here in church today about surprised moments. Somebody say surprise. இந்த காலை வேளையிலே இங்கு சபையில் கூடி வந்திருக்கிற ஒரு சில பேருக்கு தேவன் கொடுக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால், எதிர்பார்க்காத ஒரு தருணங்கள், அதை குறித்து நம்ம பேசுகிறது இருக்கு. Every man and woman sitting here this morning time will find yourself in a crossroad of life. I want you to listen to what I'm saying. Will find yourself in a moment that you did not expect. A sudden news, a sudden disturbance, a sudden surprise to your usual relationship, to your usual business, to your usual daily life. Suddenly something came that you didn't expect. We have all experienced this. God wants to speak to that person this morning time. Amen. நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் நம்ம எதிர்பார்க்காத சந்தர்ப்பங்கள், எதிர்பாராத தருணங்கள், எங்கேயோ போய் முடங்கி நிற்கிற மாதிரி சில நியூஸஸ், சில சிச்சுவேஷன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும். அப்படிப்பட்டதான பிள்ளைகள் இந்த காலை வேளையில் இங்கு கடந்து வந்திருக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களோடு இந்த காலை வேளையில் பேச விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. And I want you to quickly take you through the word. Genesis chapter 12, verse number 2. God speaks to Abraham in verse number 2. He says, I will make you a great nation. I will bless you and make your name great. Somebody say blessing. Hallelujah. And the promise came to this old man, Abraham. Amen.
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த வாக்குத்தத்தம் ஏப்ரஹாமுக்கு வருகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. Hallelujah. ஹல்லேலூயா. And even as God was speaking to Abraham about this, okay, Abraham was worried because he said, Lord, I am but an old man. What will this promise mean to me? Amen. இந்த வார்த்தை அவருக்கு வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் மிகவும் வயது சென்று முதிர் வயது உள்ளவனாய் இருக்கிறேன், இது எப்படி எனக்கு சாத்தியம் என்று. Abraham doubted. Somebody say doubted. ஆபிரகாம் அதை ஒரு குழப்பத்தோடு அவன் பார்த்தான், அவன் அதை சந்தேகத்தோடு பார்த்தான். Abraham's wife Sarai comes and tells him in Genesis chapter 16 verses 2, behold, now the Lord has prevented me from having children. Somebody say stop. The Lord had stopped her from having children. So what was the solution in the middle of tension, in the middle of a sudden worry? What is the solution Sarah is giving? She's saying, let's have a backup plan. I have a servant in the house. Why don't you create a child with this servant? இங்கு சாராள் சொல்லுகிறார், கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லி, அப்ப அவள் சொல்லுகிறார், இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்ய வேண்டும், சோ நம்ம இன்னொரு பிளான் வைக்கலாம் என்று சொல்லி, நம்ம வீட்டில் ஒரு அடிமை பெண் இருக்கிறாள், அவளோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆபிரகாமுக்கு அவள் சொல்லுகிறார். Are you with me this morning? Amen. Somebody say amen. What people don't understand, years later Abraham's son Isaac, somebody say Isaac. ஆனால் தேவனுடைய திட்டத்தை நம்ம சில நேரங்கள் அறிந்திருக்கிறதில்லை. பல வருடங்கள் கழித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அவன் பெயர்தான் ஈசாக்கு. And in Isaac's life he faces the same problem. ஆனால் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலும் அவன் இதே போல் ஒரு காரியத்தை அவன் எதிர்கொள்ளுகிறான். He is married to Rebekah. அவன் ரெபெக்காவை திருமணம் செய்து கொள்ளுகிறான். And just like his dad, அவனுடைய தகப்பனை போல there is no children in his life. அவனுடைய வாழ்க்கையிலும் அவனுக்கு அந்த புத்திர சுவிகாரம் இல்லாமல் இருக்கிறது. 20 years Isaac and Rebekah were praying and waiting. 20 வருடமாக ஈசாக்கும் ரெபெக்காளும் தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறார்கள். Rebekah couldn't get pregnant. அவள்னால் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள இயலவில்லை. Hallelujah. Hallelujah. Isaac was growing up in the home and he must have heard the story how Sarah, his own mother, didn't have children for a long time. அந்த வீட்டில் வளர்ந்ததனால் அவனுக்கும் தன்னுடைய தாய் பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்த கதைகள் அவனுக்கு தெரிந்திருக்கும். He heard of the struggle the family was going through. அவனுடைய பெற்றோர்கள் கடந்து சென்ற பாதைகளை அவன் நன்கு அறிந்திருந்தான். And today when he doesn't have children, he feels the same pressure that his parents was going through. இன்னைக்கு அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதுனால தன்னுடைய தாய் தகப்பன் எவ்வளவு பாடுகளை அனுபவித்தார்களோ அதே பாடுகளுக்கு மத்தியில் அவனும் கடந்து செல்கிறான். And suddenly to this character named Isaac, who is the son of a miracle, all right, the same problem is coming, so he feels the pressure of God's promise. Amen. ஆமென். அவன் ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக அவன் பிறந்திருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் சம்பவிப்பது அவனுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது. The promise that God spoke to Genesis chapter 12, he says, I will bless you. The responsibility, somebody say responsibility. Open your mouth and say responsibility. The responsibility that came to Genesis chapter 12, suddenly Isaac is feeling the pressure of the responsibility because nobody is there to continue the generation. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை அவன் நினைக்கிறான். அதனால இவனுக்கு பிற்பாடு குழந்தைகள் இல்லாமல் போயிருமோ என்கிறதான அந்த ஒரு அழுத்தத்தை அவன் உணர்ந்து கொண்டிருக்கிறான். The promise of God that I will make you a great nation, this promise is now on the shoulder of a man and a woman who can't pay the price, who feels the weight of that responsibility because they have no children. Isaac and Rebekah. உன்னை நான் பல ஜாதிகளுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் அல்லது உங்களுடைய சந்ததிகளை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தினுடைய அந்த பொறுப்பு அவனுக்கு இருந்ததுனால இந்த ரெபெக்காளும் ஈசாக்கும் தன்னுடைய தோளில் ஒரு சுமையை சுமந்து கொண்டு செல்கிறது போல காணப்படுகிறது. Somebody say pressure. Hallelujah. Hallelujah. If Isaac has no children, if Isaac and Rebekah don't have a children, the promise of God in Genesis chapter 12 is a waste. Somebody say waste. ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் குழந்தைகள் இல்லாமல் இருந்திருந்தால் தேவன் வாக்குத்தத்தமாய் சொல்லி இந்த வார்த்தைகள் வீணாய் போயிருந்திருக்கும். It would have been the end of the story.
அங்கேயே அவர் அந்த கதை முடிந்து போயிருந்திருக்கும். And as Isaac was growing up, maybe his father Abraham would have told Isaac, Isaac, God promised me, I will make you a great nation. So it's not me, it's you who's going to be a great nation. Expectations would have been built up. Somebody say expectation. அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, அவன் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய தகப்பன் சொல்லியிருப்பார், இந்த வாக்குத்தத்தம் உன் மூலமாகவும் நிறைவேறும், நான் பல ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பேன் என்று சொன்னதை அவன் கேட்டு அவன் வளர்ந்திருப்பான். So as a young man, as a teenager, as an adult, as Isaac was growing up, he felt the responsibility that there is a promise of God given to his dad. So I should work, I should carry that promise because it's important. Somebody say important. தேவனுடைய வாக்குத்தத்தம் அது நடந்தே இருக்கிறது, அது கண்டிப்பாக நடந்தே இருக்கிறது என்பதற்காக அந்த பொறுப்பில் அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். Now suddenly they are married and there is no children, and he feels the pressure and worry, what am I going to do? The promise of God came, what's my next step? Somebody say the pressure of responsibility. ஆமென். நமக்கு மேல் கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த கடமையின் நிமித்தம் உண்டாகக்கூடிய ஒரு அழுத்தம், அதை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். To add to the pressure, Abraham and Sarah have died. They're not there in his life anymore. ஏற்கனவே பல அழுத்தங்களுக்கு மத்தியில் அவங்க குடும்பமாய் ரெபெக்காளும் ஐசக்கும் போய் கொண்டிருக்கிற நேரத்துல இன்னொரு பிரச்சனையாய் தன்னுடைய தாய் தகப்பனை அவனை இழந்து விடுகிறான். So as a single person, Isaac is standing in the crossroad of life without any children, feeling the pressure of responsibility, because if Isaac fails, the entire promise of God would have also failed. And today you and me, some people sitting here in this church will have that same pressure, saying, God, if I don't go to work, my family will be a waste of time. If I don't run, everything is going to be a waste of time. The pressure of the family, the pressure of responsibility is lying on your shoulder. எப்படி ஐசக் அன்னைக்கு ஈசாக்கு எப்படி அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நின்று அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையின் அந்த அழுத்தத்தில் அவன் நின்று கொண்டிருக்கிறானோ, அதே போல் இங்கு இருக்கிற நீங்கள் ஒருவேளை என்னுடைய குடும்பத்தின் நிமித்தம் நான் நிச்சயமாக வேலைக்கு செல்ல வேண்டும், என்னுடைய குடும்பத்தின் நிமித்தம் நான் இதை நிச்சயமாய் செய்ய வேண்டும் என்கிற அந்த பொறுப்பின் நிமித்தம் ஒரு அழுத்தத்தில் நீங்கள் இந்த காலை வேளையில் உட்கார்ந்திருந்தால், and maybe we're not speaking to everybody, but to the people who have really gone through responsibility, you will understand what I'm saying. Hallelujah. Am I speaking to somebody? Responsibility. Open your mouth and say responsibility. And even in that moment, they're not having children, they're crying and praying, the parents have died, responsibilities on the shoulder, nobody is waiting for them. If they fail, they are forgotten. They're standing there and he did something different. Somebody say different. தாய் தகப்பனை இழந்து விட்டார், குழந்தை இல்லாமல் இருக்கிறது, தன்மேல் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது, வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள், அதை நம்ம பார்க்கலாம். Isaac's father went to the same problem, didn't have children because of the pressure of the circumstance. Somebody say pressure. They did some planning and they introduced Hagar. Amen. தன்னுடைய தகப்பனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த போது அவர்கள் இன்னொரு பிளானை வைத்து அந்த வீட்டினுடைய அடிமை பெண்ணாகி ஆகாரை கொண்டு வருகிறார். Same Isaac and Rebecca, same family, same pressure. Somebody say pressure. Isaac did something different that changed the full generation line. Here's what he did. Genesis chapter 25, verse number 21. When Isaac and Rebekah did not have children and the pressure was upon them and everything was impossible, Isaac did one thing. He prayed to the Lord for his wife because she was barren. And here's what happened. The Lord granted his prayer and Rebekah was conceived. And because Isaac prayed and not worried like his parents and not felt stressed in that situation, God answered the prayer. ஆமென், ஹல்லேலூயா. இங்கு தன்னுடைய தகப்பனை போல் அவன் இன்னொரு பிளானை வைக்காமல் அவனுக்கும் அதே விதமான அழுத்தம், அதே விதமான குடும்பம், அதே விதமான பிரச்சனை இருந்த பொழுதும் அவன் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை இங்கு செய்கிறான். அவன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். அவனுடைய வேண்டுதலை கேட்டு அவனுடைய மனைவியாகிய ரெபெக்காள் கர்ப்பம் தரிக்கிறாள். I want to speak to some people over here this morning time who are going through the same problem that your family might have been going through, the same pressure that you might have seen somewhere else. You're worried about your family.
God is saying, instead of looking for a plan, pray. Amen. I will answer your request. Any prayer warriors in the house of God, come on and raise your hand and say, God, I'm going to pray. I'm going to pray for my situation. ஆமென். ஒரே விதமான பிரச்சனைகள், ஒரே விதமான அழுத்தம் இருந்தாலும் அவன் அங்கு வந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை தெரிந்து கொண்டான். ஆமென். The power of prayer can break curses that your family was going through. Maybe your family had a little bit of difficulty. Maybe there's financial problem for everybody in your family. But when you start praying, there's a miracle that is conceived in your life. Somebody say, I am conceiving a miracle. Hallelujah. I am conceiving a miracle. Even though it seemed impossible, but when I start praying, every dry situation, God is giving me a conceiving a miracle. Hallelujah. ஹalleluya. உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் போய் கொண்டிருக்கலாம். பொருளாதார பிரச்சனைகள், எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு பல காரியங்கள், ஒரு கர்ப்பம் தரிக்கிற ஒரு சூழ்நிலையை அவர் நிச்சயமாய் அவர் உண்டாக்குவார். ஆமென். This is why the enemy's main objective is to disturb your quiet time. Somebody say quiet time. நம்மளுடைய அமைதியான சூழ்நிலையை எப்பொழுதுமே தொந்தரவு செய்ய வேண்டும் என்று சாத்தான் அவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். Because he knows when you start praying, miracle is going to start happening in your life. He knows when you start praying, when maybe your father didn't have children and he had to wait, and maybe you are also waiting, but when you start praying, miracles start happening. He knows this, so he wants to disturb your quiet time. The message I have for you this morning is very important. Protect your quiet time. Am I speaking to somebody? Protect your quiet time. When you come back from work, before you're going to work, even if you have 5 minutes, even if you have to use the washroom to pray because there's no space in your camp, there's no space in your house, wherever you pray, protect and guard your quiet time. It is in the quiet time miracles start happening in your life. Miracles start happening in your family. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அமைதியான நேரத்தை நீங்கள் மிகுந்த பாதுகாப்போடு அதை கவனமாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இந்த அமைதியான நேரங்களில் தான் தேவன் பலவிதமான ஆசீர்வாதங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் உண்டு பண்ணுவார். இந்த ஆசீர்வாதங்கள் வராதபடிக்கு சத்ருவானவன் அந்த நேரத்தை பார்த்து கொண்டே இருப்பான். அதனால் உங்களுடைய அமைதியான நேரத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். I really feel like God is speaking to some of us this morning time. Amen. He's changing certain things in your family. Amen. When you start praying, I'm telling you, there's going to be miracles that are happening in your family. Everybody in your family might have been waiting, but when you start praying, something different starts to happen. In the impossible situation, Isaac prayed to the Lord and God answered his prayer. ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தர் சில பேரோடு வாக்குத்தத்தமாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான சூழ்நிலைகள் அவர்கள் போகலாம், அவர்களுக்கு அது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு பல ஆசீர்வாதங்களை, அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். First thing is protect your quiet time. Second thing, Isaac, when he was growing up, he would have heard the story of how his mother, when there was no children, how his mother said to his dad, go and take Hagar. Amen. He must have heard it when he was growing up. முதலாவதாக நம்ம அமைதியான நேரத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இரண்டாவது காரியம், அவன் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தன்னுடைய தாய் தன்னுடைய தகப்பனிடத்தில் நீ ஆகாரிடத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன காரியத்தை அவன் கேட்டிருந்திருப்பான். Just because he grew up hearing that negative story, he didn't follow the same negative story. Am I speaking to somebody? Hallelujah. You might come from a family that is always making bad choices, but you my children of God, Amen. will make a difference. Amen. Amen. You will do something new. Just because everybody did it, it's not mean you're going to do it. Hallelujah. அவன் இப்படிப்பட்டதான காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவன் அதை செய்யாதபடிக்கு தன்னை பாதுகாத்துக் கொண்டான். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பங்கள் பலவிதமான காரியங்களை செய்யலாம், ஆனால் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்கள் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். Here's something important. Don't let the mistakes of your family's history write your testimony for tomorrow. Amen. You need to write your own testimony. Hallelujah. Maybe everybody in the home is struggling with something. That does not mean you need to do it as well. I am writing my own testimony. Somebody say testimony. உங்களுடைய பெற்றோர்கள் செய்த தவறுகளை நம்ம அப்படியே அதை பின்பற்ற வேண்டும் என்றும் அதுதான் நம்மளுடைய சாட்சியா இருக்க வேண்டும் என்றல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபையில நம்ம தாமே நம்மளுடைய வாழ்க்கையின் சாட்சிகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். I'm not saying Abraham and Sarah had a bad example. I'm saying even the greatest example of faith
started off with an unfaithful situation. Abraham was called the father of faith, but even in his starting journey, he struggled. This shows you that the Bible wants everybody who's sinning to come to the Lord. Amen. 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 Isaac learned how he can walk in faith. He didn't make that same mistake. Amen. Am I speaking to somebody? ஆபிரகாமும் சாராளை நம்ம ஒரு தவறான எடுத்துக்காட்டுதலாக நம்ம செய்ய வேண்டும் என்று அல்ல. அவன் விசுவாசத்தின் தகப்பனாய் இருந்த பொழுது கூட சில முடியாத சூழ்நிலைகள் அவன் விசுவாசத்தின் தகப்பனானான். Here's something I want to tell everyone. Everybody around you, when they face a loss, they will always find a plan B. Somebody say plan B. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் சிலவற்றை இழக்கும் பொழுது அதற்காக இன்னொரு பிளானை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். You have the power in you. You have the power inside of you. நம்மளுக்குள்ளாடி தேவன் ஒரு பெரிய வல்லமையை தந்திருக்கிறார். That when you pray, நாம் ஜெபிக்கும் பொழுது 20 years of barrenness, ஆமென், 20 வருடமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் God can grant it in one verse for you. ஆமென், ஆமென். ஒரே ஜெபத்தினால் தேவன் அதை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Maybe I experienced some loss in my life, but God is going to make something new come forth. Hallelujah. Amen. New springs of water from my body is going to start moving. Somebody say new things. Maybe everything would have gone wrong, but I'm going to start praying new things, new testimonies as I'm entering into the month of July. Amen. ஆமென். நாம் பலவற்றை இழந்திருக்கலாம், பல சூழ்நிலைகளை பார்த்திருக்கலாம். ஆனால் ஜெபிக்கும் பொழுது வருகிற மாதத்தில் தேவன் புதிய நீரூற்றை, ஜீவன் நீரூற்றை அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் தருவார். Are you ready? You know why? Because Ephesians chapter 2 verses 10 says who you are. Somebody say who are you? Somebody say who are you? Ephesians chapter 2 verses 10 says, I am a workmanship of Christ, made for good works, Amen. which Christ has prepared even before that I should walk in them. Somebody say good works. Tell them, I am made for good things. Look to your neighbor and say, good things for me. Tap your neighbor and say, good things for me. Even if everything went bad in my life, God created me for good things. Amen. God created my body for good things. God created my womb for good things. Amen. God created my bank account for good things. Amen. God created my business for good things. Amen. God created my family for good Amen. things. Amen. Even today, if my family is not that great, but I am made for good things. Amen. Even before the world was formed, good things have already been planned for me. Somebody open your mouth and say good things. ஆமென். ஹalleluya. இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்று நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சோ எதை செய்தாலும் நாம் எதற்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கும் என்றால் நற்கிரியைகளை செய்கிறதற்காக. ஆமென். We don't have time. We're going quickly. Here's another one. Waiting. Somebody say waiting. காத்திருப்பு, காத்திருக்கிற காலம். Abraham had to wait. Genesis chapter 21. Genesis chapter 12 verses 4. Let's quickly read it. Abraham was what age? 75 years old when the promise of God came to him. Somebody say 75. தேவனுடைய வாக்குத்தத்தம் வரும் பொழுது அவன் 75 வயதுள்ளவனாய் இருந்தான். Genesis chapter 21 verses 5. Abraham was 100 years old. 25 years he had to wait. Somebody say wait. 25 வருடம் அவர் காத்திருந்தார். Somebody say wait. Isaac had to wait 20 years. Somebody say wait. ஈசாக்கு 20 வருடம் காத்திருந்தார். Jacob had to wait 20 years under Laban. Hallelujah. Somebody say wait. யாக்கோபு 20 வருடம் அவர் காத்திருந்தார். Somebody say wait. Look to your neighbor and say wait. Wait. Jacob's generation, Joseph had to wait in the Egyptian law. Hallelujah. Somebody say wait. Wait. யோசேப்பு கூட அப்படிப்பட்டதான ஒரு காத்திருப்பில் அவன் இருந்தான். Somebody say wait. And you might be thinking, God, I had to wait. I had to struggle. I had to go through. Why my children have to wait? Why does my children have to struggle? Why does my family have to wait? Abraham waited 20 years. Isaac had to wait 20 years. Jacob had to wait something. Joseph had to wait something. God, I want my children to not wait. Can you please bless them? But God said, wait. Somebody say wait. You know why? Because when Rebecca was waiting for one child, God was preparing twins in the womb. Amen. Hallelujah. Hallelujah. When you are waiting for one thing, God is preparing something that you didn't even think about. Amen. God is preparing twins for you. He's preparing a blessing for you. Amen. God is Amen. speaking to you this morning time that He is Amen. touching you and touching your womb. Amen. And I am doing something great Amen. this morning time. Amen.
ஆமென் ஹalleluya. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆபிரகாம் 25 வருடம் காத்திருந்தார், ஈசாக் 20 வருடம் காத்திருந்தான், யாக்கோபு காத்திருந்தார், யோசேப்பு காத்திருந்தார், நாங்கள் அதிகமாய் காத்திருந்தோம், ஏன் எங்கள் பிள்ளைகள் காத்திருக்க வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே எப்படி ரெபெக்காள் காத்திருக்கும் பொழுது அவளுடைய கருவில் ரெட்டு பிள்ளைகளை கொடுத்தாரோ, அதே போல் நம்மளுடைய காத்திருப்பில் தேவன் ரெட்டிப்பான நன்மையினால நம்மை திருப்தியாக்கி நடத்த அவர் வல்லமை உள்ள தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். I have been waiting and waiting for a breakthrough, but God is preparing something new in my life. Amen. God is preparing something new in my business. Amen. God is preparing something new in my children. Maybe my children are not here in this country with me, but God is preparing something. God is preparing something. Even though I am praying saying, God, don't make my children wait, God knows the plan for your children. God knows the plan for your family. God knows the plan for your generation. Stop asking God what He needs to do. Pray. Somebody say, pray. Look to your neighbor and say, pray. Tap someone next to you and say, pray. ஆமென். எப்பொழுதும் நாம் ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். நம்மளுடைய பிள்ளைகள் காத்திருக்க வேண்டும் என்று ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். ஆனால் தேவன் நம்மளுடைய சந்ததிகளை குறித்து, நம்மளுடைய தலைமுறைகளை குறித்து அவர் எண்ணமுள்ள சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் ஹalleluya. Prayer and patience. Isaac and Rebecca maybe could have asked God, give me a child next year. 20 years. Somebody say 20. It's not easy. How long have you been in UAE? Somebody who's been in the UAE for 20 years, raise your hands. There we go. Ask them what 20 years means. Amen. It's not easy. It's a whole life. Somebody say life. Lifetime of waiting, but God answered. You know why? Prayer and patience. Somebody say prayer. Somebody say patience. Look to your neighbor and say wait. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெபமும் காத்திருப்பும் ரெண்டுமே அவசியமானது. அது ரெண்டுமே இருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம The problems that you're going through, நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் is stretching you. அப்படியே உங்களை இழுத்துக் கொள்கிறது. And you feel that every bone in your body has been tired because you're waiting. Every cell in your body is saying, God, I prayed 1,000 times, but nothing is happening. Every muscle and bone in your body is tired from the situation that you're going through. But God is saying, hey, listen, I'm preparing something for you. Amen. Hallelujah. If God is faithful to Abraham, if God is faithful to Isaac, if God is faithful to Jacob, if God is faithful to Joseph, if God is faithful to all the people that you've seen in the Bible, God is faithful to me and you. He's a faithful God. All I will do is wait on the presence of the Lord. Somebody say wait. ஒருவேளை நம்ம அதிகமான ஒரு காத்திருப்பின் சூழ்நிலைகள் இருந்து நம்ம ரொம்ப டயர்டாகி நம்மளுடைய எலும்புகள், நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் அப்படியே வியாகுலப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் எப்படி கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாய் இருந்து அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரோ, அப்படியே நிச்சயமாய் உங்களுக்கும் அவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். And the enemy is scared about your waiting. Somebody say waiting. You know why? Because when you wait, you have more faith. Somebody say faith. And when you have more faith, you become righteous. Somebody say righteous. And when you become righteous, you go to heaven. Hallelujah. Somebody say heaven. And that's why the enemy is scared, because he doesn't want to make you wait. Hallelujah. We're going to quickly read Romans chapter 4 verses 21, and then we're going to finish this morning's word. Be with me. Romans chapter 4 verses 21. Let's all read together. I am fully convinced. Read silently. I'm fully convinced that God was able to do what He's promised. Somebody say, I'm convinced God will do what He promised. Next verse 22. That is why faith was counted to him as righteousness. Who's him? Abraham. The word of God is saying, because he was faithful, he was righteous. Somebody say righteous. Are you with me? Here's the most important thing. Verse 23. But the words it was counted is not only for Abraham. Somebody say not only for Abraham, but it's also for me. Verse number 24. But for me also. Somebody say me also. It will be counted that when I believe in Jesus, I will be raised from the dead. Amen. And I will be faithful. Amen. And I will be righteous. Amen. The more you believe, the more righteous you become. And the more righteous you become, you're going to go to heaven. Hallelujah. So respect your waiting time. Amen. Hallelujah. Look to your neighbor and say, respect your waiting time. You're praying for a miracle, wait.
the more you are in faith, the more righteous you become. The more righteous you become the righteousness of God, you're going to go to heaven. Am I with somebody? நம்ம அதிகமாய் காத்திருக்கும் பொழுது அதிகமாய் விசுவாசத்தில் வளருவோம். அதிகமாய் விசுவாசத்தில் வளரும் பொழுது நம்ம நீதிமானாக எண்ணப்படுவோம். அப்படிதான் ஆபிரகாமும் இந்த ரோமருக்கு எழுதின நிருபர் 4ஆம் அதிகாரத்தின்படி அவன் விசுவாசம் உள்ளவனாய் அவன் காணப்பட்டான். எவ்வளவாய் அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருந்ததினால் நீதிமானாக்கப்படுகிறோ பட்டானோ அதே போல் நம்மளும் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவோம். I'm going to close with this one statement. When you are in problem and surprise situations in your life and you're put in a pressured situation, don't make decisions quickly, even though it's the right one. Don't jump into decision making. ஆமென், ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், நீங்கள் எதிர்பாராத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது திடீரென்று ஒரு முடிவெடுக்காதீர்கள். ஒருவேளை அந்த முடிவு உங்களுக்கு நன்மையாகப்பட்டாலும் திடீரென்று முடிவெடுக்காதபடிக்கு நாம் கவனமாய் நாம் இருக்க வேண்டும். It's okay for Hagar to be used by Abraham because that was the purpose of the concubines and at that time. We're talking about a different time, so don't feel offended. But it was okay. It was culturally okay. Somebody say okay. But wasn't the right thing to do from God's side. It was not God's plan. ஒருவேளை அன்று ஆபிரகாம் ஆகாரை ஏற்றுக்கொண்டது அல்லது அவள் கூட போனது அந்த கலாச்சாரத்தின்படி அந்த காலகட்டத்தில் அது ஓகேயா இருந்திருக்கலாம். ஆனால் அதுதான் தேவனுடைய திட்டமா? And because that wasn't God's plan. அது தேவனுடைய திட்டம் அல்ல. Because when Hagar left, a portion of the blessing God had to give to Hagar. Somebody say portion of the blessing. That's why the Ishmael generation is blessed. Amen. ஆகார் அந்த இடத்தை விட்டு போகும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதியை அவள் எடுத்துக்கொண்டு சென்றால் அப்படிதான் அந்த இஸ்மவேல் சந்ததி உருவானது. Am I speaking to somebody? Decisions that you make impact the blessing of God and the portions of God, and God has to do things according to His will, but it has a generational impact. Decisions you make today has a generational impact. Who you hang out with has a generational impact. Hallelujah. Amen. Hallelujah. நம்மளுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலும் நம்ம மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம எடுக்கிற முடிவுகள் நம்மளை மட்டுமல்ல நம்மளுடைய தலைமுறைகளையும் பாதிக்கிற வண்ணமாக இருக்கும். அதனால் அந்த முடிவுகளில் ரொம்ப கவனம் எச்சரிக்கை உள்ளவர்களாம் நான் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. That's why I tell to all the young people over here, be careful who you are in a relationship with. Somebody say relationship. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் நாங்கள் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாய் சொல்கிறோம், நீங்கள் யார் கூட ஒரு உறவில் இருக்கிறீர்கள் என்பதில் நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Not only the young people, but people who are not married as well. Be careful who you are in a relationship with. I'm going to go an extra mile. Be careful who you like and who, I do not know if you are with somebody before you marry someone, you're dating somebody. Be careful. Somebody say be careful. இது வாலிப பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, திருமணத்திற்காக காத்திருக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள், உங்களுக்கு யாரை பிடித்து கொண்டு இருக்கிறது, யாரிடத்தில் உறவு உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதில் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Why I'm saying that, Genesis chapter 16 verses 5, Sarah looks to Abraham because she's angry and she says, Hagar has a child. Hallelujah. நீங்கள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆகார் கர்ப்பவதியாகி பிள்ளை பெற்ற உடனே சாராள் அவள் நிமித்தம் எரிச்சல் உள்ளவளாய் இருக்கிறாள். Verse number 6, quickly read that. Verse number 6 says, Abraham said, it's not my problem, send this woman away. Somebody say send. ஆபிரகாம் சொல்லுகிறார், இது என்னுடைய பிரச்சனை அல்ல, இந்த அடிமை பெண்ணை நீ வீட்டை விட்டு அனுப்பு என்று. Am I with somebody? For all the young people, if you're dating somebody and you want to cut the relationship and you want to send them away, you think the problem is finished there. Here's the problem. The angel of the Lord met with Hagar in the valley of Shur. Verse number 7. The problem is, and I know this might not, I'm not speaking to everybody, but I felt I should say this. So is it okay? Can somebody say it's okay? I'm telling this to you. You think you can send people away from your life, but what you don't understand is you are an anointed person, so a portion of your blessing has to go with them. Look at verse 7. Verse number 6, Abraham said, send this woman away. I don't want Hagar in my life. Finished relationship. But the relationship didn't end there. A portion of the blessing went to Hagar. Be careful who you are in a relationship with, because you are anointed. Amen. And when you are anointed, God respects your anointing. And when you are in a relationship with somebody, you share that anointing. And when you are finished with them and you want them to go, they will not just go.
they will take a portion. Careful. We are living in a spiritual world. For all the mothers and fathers out here, careful. Hallelujah. I'm not saying anything. I'm just saying careful. Is that okay? It's fine? நம்ம வந்து யார் கூட No, it's okay. ஓகே We're not translating that because I think message is received. Hallelujah. ஆமென் ஹalleluya. We have wonderful people in our church. Lead by example. God bless the people in our church, all the young people. Hallelujah. Everybody who's not married, put your hands up. We're going to be praying for you. Look at that. All the people who are not married, raise your hands up. Amen. I like how somebody are just saying, I'm not in the age of marriage. What's the age of marriage? I don't know. But put your hand up if you're single. Hallelujah. We're praying for you. We're praying for you because as a church, we care about your relationships. Amen. If Hagar can take a portion of the blessing in Genesis chapter 12, be careful who you have a relationship with. People can take spiritually blessings from the calling in your family. Amen? Amen. Am I speaking to somebody? Amen. Hallelujah. We finished this morning time. We finished the service. God just wants to tell you, respect your waiting time. ஆமென். காலை வேளையில கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய காத்திருப்பின் அந்த நாட்களை நீங்கள் கனமாக எண்ண வேண்டும் என்று சொல்லி. Respect your waiting time. ஆமென். Somebody say, respect waiting. Because as you wait, God is preparing something new in your life. For all the Rebeccas in the room who are crying and praying, God, that I don't have this, I have lost a blessing. God is saying, I'm preparing two things for you. Amen. For all the Rebeccas in the room, God is saying, I'm preparing two things for you. This is a blessing of the Lord falling upon you this morning time. For all the Isaacs in the room who are worried about their family, worried about the situation at home, God is saying, I am answering your prayer. I am answering your prayer. For all the men in the house who are praying for their family, I'm answering your prayer. God is saying this. Hallelujah. We're going to stand up and we're going to be praying for you. Hallelujah. Every Rebecca that has been praying for a barrenness, God is saying, I'm answering you with twins this morning time. Everyone who's been waiting for a blessing this morning, God is answering you this morning time. Close your eyes. We're going to start praying. We're going to start asking God that, God, you're going to work in our life in a mighty way, that the anointing of God is going to start working in your family. Oh, we worship you this morning time, Lord Jesus. Oh, all my life you have been faithful. All my life you have been so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. All my life you have been. All my life you have been. Come on and close your eyes and raise your hand and say, all my life, Lord, I am waiting 20 years. I am waiting 15 years. I'm waiting 5 years. With every breath that I am able, I will sing of the goodness of God. Raise your hand and say, your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. With my life laid down, I surrender now. I give you praise, Lord. We say your goodness is running after, it's running after me. Oh, your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. With my life laid down, I surrender now. I give you. Your goodness is running after, it's. Church, be blessed. Amen. Hallelujah. God is good. Amen. Hallelujah. Your miracle is on the way. Hallelujah. Be in expectation. Trusting Jesus alone. Hallelujah. Speak to Him. Have the relationship continuously. You're going to be a victorious person. God bless you.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கிறிஸ்து திரும்ப வர வரைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஹalleluya.